ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜோஹோல இருந்து எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் இந்த ஜாபுக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. இதை பத்தின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இந்த எக்ஸாம் பத்தி நிறைய பேர் வந்து மேம் இந்த மாதிரி எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் போட்டிருக்காங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலோ இல்ல நீங்க டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணும் அப்படின்னா அது 5 ரவுண்ட் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும். அதுக்கு எக்ஸாம் எழுதி அப்படிதான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது எக்ஸாம்லெஸ் அப்படின்றதும் எக்ஸாம் எழுதாம எப்படி வந்து ஜோஹோக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்கு வீடியோ போடுங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல்ல ஜோஹோல எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷனுக்கான ரெக்யர்மெண்ட்டை பத்தி போட போறோம். ஸோ இந்த ரெக்யர்மெண்ட் போட்டு ஒரு 4-5 டேஸ் ஆச்சு. ஸோ நான் அதை போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால நான் இன்னைக்கு தான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆக்சுவலா உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜோஹோ எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன். ஸோ ஓகேவா, இது வந்து எக்ஸாம் எழுதாம நீங்க வந்து ஜோஹோக்குள்ள ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அப்ப அதுக்கு ஒரு சர்டன் கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. யாரெல்லாம் இதுக்கு போகலாம், என்னென்னலாம் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் நீங்க பண்ணியிருக்கணும் அப்படின்றது அவங்க ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. அதையும் பார்ப்போம். ஓகேவா. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வெப்சைட்ல இந்த பிக்சர் வரும். ஸோ நான் வெப்சைட்ல எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு ஹூ கேன் அப்ளை அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ 12th டிப்ளமோ பர்சூவிங் இல்ல கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை ஃபார் திஸ் ரோல். ஓகே. ஏஜ் கிரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா 17 to 20 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஓகே. ஓகே. இந்த மாதிரி நீங்க வந்து சோகோவா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஐடி கம்பெனில நீங்க வந்து வேலைக்கு போணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது கண்டிப்பா வந்து ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுலயும் இப்ப வந்து பைத்தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஏன்னா ஏஐக்கு சப்போர்ட் பண்றதுனால. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் படிச்சுட்டு, ட்ரைனிங் கத்துக்கிட்டு வேலைக்கும் நீங்க போணும் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா, அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில லொகேட்டடா இருக்கு. இங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த கோர்சஸ்லாம் நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்டா வந்த பேட்ச் எல்லாத்துக்குமே வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டோம். உங்களுக்கு இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க தென்காசி, திருநெல்வேலி நியர் டுவா இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ட்ரெயின்ல காலையிலே வந்து 9 o'clock வந்து வந்துடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்துக்கிறாங்க. மதுரையில இருந்து கூட மதுரை விருதுநகர்ல இருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ரெகுலரா வந்து கத்துக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நாங்க இன்னைக்கு எந்த மாதிரிலாம் நீங்க வந்து இருக்கீங்க, உங்களுக்கு எப்படிலாம் ப்ரோக்ராமிங் நீங்க ஏன்னா எல்லாருமே நான் ஐடி பேக்ரவுண்ட். ஸோ உங்களுக்கு எப்படிலாம் சொல்லிக் கொடுத்து உங்களை ஈஸியா வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்சர்வ் பண்ணி நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு www.zogoschools.comன்ற வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன். நீங்க இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணி கூட போகலாம். போன உடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும். இது வந்து ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் வெப்சைட்ல இதை நீங்க 12th முடிச்ச வந்து ஜோகோ ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு 2 இயர்ஸ் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிட்டு போறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஜோகோ ஸ்கூல்ல நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஜோகோ ஸ்கூல் மறுபடின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஓகே. அட்மிஷன்ஸ் ஓப்பன், ஹூ கேன் அப்ளை அதை நான் வந்து சொல்லிட்டேன். எஜுகேஷன் 12th டிப்ளமோ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களாலும் சரி, கம்ப்ளீட் பண்ணீங்களாலும் சரி, 17 to 20 இயர்ஸ்க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா we are offering yet another way for you to express your talent with examless evaluation. இது எக்ஸாம் இல்லாம உங்களை எவாலுவேட் பண்ண போறாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதான். Here we focus on creativity, skills and real world problem solving instead of traditional exams. உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட்டிவ் திங்கிங் வேணும். அது ஜோகோல நீங்க எந்த ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணாலுமே கிரியேட்டிவ் திங்கிங் வேணும், ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நீங்க ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இதுக்கு நீங்க என்னன்னா வெதர் இட்ஸ் யுவர் பிளாக் இல்ல டெக் ப்ராஜெக்ட் இல்ல
போர்ட்ஃபோலியோ ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அத நீங்க ஷோகேஸ் பண்ணி உங்களோட ஷோகேஸ் யுவர் டேலண்ட் அண்ட் பேஷன நீங்க ஷோகேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுலருந்து உங்கள செலக்ட் பண்ண போறாங்க. ஓகே. இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு டைரக்ட்டா இந்த லிங்க்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். இல்லனாலுமே இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு இத நான் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆ இது வந்து இந்த பேஜ வந்து இப்படி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு ப்ரொசீஜர்லாம் குடுத்திருப்பாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ம் இதா இருக்கு பாருங்க. அட்மிஷன்ஸ்ல போங்க. எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் சொல்லிட்டு இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இல்ல அப்படின்னா, டைரக்ட்டா நான் அந்த லிங்கையே நான் வந்து கீழ ப்ரொவைட் பண்றேன். ஏன்னா, சில பேருக்கு இதுல போயிட்டு அத எப்படி எடுக்கணும்னு தெரியாது அப்படின்றதுனால, நான் டைரக்ட்டா இந்த லிங்க்கே நீங்க குடுத்துர்றேன். நீங்க இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஜுக்குள்ள போகும். இதுல அவங்களுமே வந்து வீடியோ போட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் எப்படி கண்டக்ட் பண்றாங்க, என்னன்றதெல்லாம் ப்ரொசீஜர் குடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப வாங்க, Zoho ஸ்கூல்ஸ் எக்ஸாம்லெஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம இப்ப நான் சொன்னது தான் திஸ் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்லெஸ் என்ட்ரி இன்டு அ ஜோகோ ஸ்கூல்ல நீங்க என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ். பிஃபோர் அப்ளைங் தரோலி எக்ஸ்ப்ளோர் தி என்டையர் வெப்சைட் டு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஜோகோ ஸ்கூல்ஸ் எக்ஸாம்லெஸ் என்ட்ரி ப்ராசஸ். நீங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ்ன்றது தரவா தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்க. அதர்வைஸ் வாட்ச் த வீடியோ அபோவ் ஃபார் மோர் இன்சைட்ஸ் இன்டு ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே. இது என்ன வேணும் அப்படின்றது கீ ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்களோடது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா, நான் இத ரீட் பண்ணி சொல்றதுக்கு பதிலா, நான் டைரக்ட்டாவே நான் அத படிச்சுட்டேன். ஸோ நெறைய பேர் இதுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க கிட்டலாம் ஐடியாஸ் கேட்டுட்டு தான் நான் வந்து சொல்றேன். இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்க ஃபில் பண்றதுக்கு, உங்களுக்கு உங்களோட டேலண்ட்ட ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்க ஏதோ ஒரு லாங்குவேஜ்லயோ, இல்ல நீங்க ஏதாவது வெப்சைட்டோ, இல்ல உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோவ கிரியேட்டிவா திங்க் பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நீங்க ஏதாவது டெக்னிக்கல் பார்ட்ல நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்ட நீங்க இதுல அப்லோட் பண்ணுவீங்க. அத வச்சுட்டு தான் உங்கள செலக்ட் பண்ண போறாங்க. ஓகே. இஃப் யூ டூ நாட் ஹேவ் ரிலவன்ட் ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ ஒர்க்ஸ், வி ரெக்கமெண்ட் அப்ளை ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன். உங்ககிட்ட எந்த ப்ராஜெக்ட் எதுவுமே இல்ல அப்படின்னா, நீங்க எக்ஸாம் எழுதி அப்படிதான் போக முடியும். ஸோ, இது நீங்க இந்த மாரி 12த் படிச்சுட்டே இருக்கும்போதே, என்கிட்டலாம் நெறைய பசங்க இப்பலாம் படிக்க வருவாங்க. 12த் முடிச்சுட்டு இந்த மாரி பைத்தான் கத்துக்கணும். அவங்கலாம் இப்பலாம் ரொம்ப கிரியேட்டிவா இருக்காங்க. நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டே படிச்சுட்றாங்க. இப்பலாம் ரீசென்ட்டா ஒரு பையன் ஃப்ரண்ட் எண்ட்ல பயங்கரமா ஒர்க் பண்ணான். அந்த மாரி நீங்க ஏதாவது உங்களோட டேலண்ட் ப்ராஜெக்ட்ஸு, போர்ட்ஃபோலியோ இல்லன்னா ஏதாவது பிளாக்ஸ் அந்த மாரி வச்சிருக்கீங்க அப்டின்னா, இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. இப்ப வாங்க அந்த பெர்சனல் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். உங்களோட நேம குடுத்துக்கோங்க. இது நம்ம ஜோஹோட அப்ளிகேஷன் வந்து எப்பவுமே போட்டுட்டே இருப்போம். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் குடுங்க. லாஸ்ட் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் குடுங்க. ஃபோன் நம்பர் கரெக்ட்டான ஃபோன் நம்பரா குடுங்க. அந்த ஃபோன் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேல என்ன ஃபோன் நம்பர் குடுத்துருக்கீங்களோ, அத கீழ அப்படியே வந்து டைப் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த்த நீங்க இங்க போய் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப வந்து அக்டோபர் நீங்க எந்த 2008 என்ன டேட் அப்படின்றத இப்படி சூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி வந்துரும். ஓகே. என்ன ஜெண்டர் அப்படின்றத மெயில், ஃபீமேலு அதர்ஸும் இதுல குடுக்கலாம் அப்படின்றது குடுத்துருக்காங்க. இமெயில் அட்ரஸ் குடுத்துருங்க. அத கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸும் வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. அட்ரஸ் குடுத்துக்கோங்க. அட்ரஸ் வந்து மோஸ்ட்லி ஆதார் கார்டுல இருக்கிற மாரியே குடுத்துக்கோங்க. உங்களோட கரண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஒண்ணு கரண்ட்டா நீங்க 12த் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி. 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போனவங்களாலும் சரி, இல்ல 12th முடிச்சுட்டு டிப்ளமோ போனவங்களாலும் சரி, நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. ஆக்சுவலா கரண்ட்டா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களும் யூ கேன் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ரோல். ஓகே. எந்த இயர்ல கம்ப்ளீட் பண்ணீங்க? போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதாவது 12தா இருக்கீங்க, இல்ல எந்த எக்ஸாமினேஷன் ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீம் என்ன பிரான்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத குடுத்துக்கோங்க. எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. இது சென்னையிலயும் இருக்கு, தென்காசிலயும் இருக்கு. ஸ்கூல்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கு. பிசினஸ்ல நீங்க ஏதாவது பிளாக்ஸ் இல்ல அதுக்கு ரிலேட்டடா நான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், அதுல நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் நீங்க அப்லோட் பண்ணலாம். இதுவுமே ஸ்கூல்ஸ் ஆஃப் பிசினஸ்மே சென்னை அண்ட் தென்காசில இருக்கு. ஸ்கூல்ஸ் ஆஃப் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கு. ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி நீங்க அப்ளை பண்ணுவீங்க. கண்டிப்பா ஹேக்கர் ரேங்க், கோட் செஃப் போர்ட்ஃபோலியோ லிங்க் இல்லைன்னா
கிட்டப் ப்ரொஃபைல் லிங்க் வந்து நீங்க குடுக்கணும். போர்ட்ஃபோலியோல ப்ரொஃபைல் லிங்க். நீங்க சில பேர் நம்ம இப்போ நம்ம கிட்ட வர பசங்கலாம் வந்து அவங்க ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, கிட்டப்ல நாம அப்லோட் பண்ண சொல்லிட்டு அந்த லிங்க் குடுப்போம். அதே மாரி நீங்க இதுக்கும் ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாரி நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்டோட லிங்கையுமே வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி குடுக்குறீங்க அப்படின்னா, இந்த ப்ரொஃபைல் லிங்க்க நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸ்கூல்ஸ் ஆஃப் பிசினஸா இருக்கு அப்படின்னா, ஷேர்டு யுவர் வேர்ட்பிரஸ் மீடியம் ப்ரொஃபைல் லிங்க் குடுக்கணும். இதுல நீங்க வந்து நெறைய அ ப்ளாக்ஸ்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க ரைட் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட்டிங் ஒர்க் பத்தி இது பண்றீங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஏதாவது ப்ளாக்ஸ் குடுத்துருக்கீங்களா? அதையும் நீங்க குடுக்கலாம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அப்லோட் யுவர் டிராயிங்கு அ பி Pinterestல நீங்க ஏதாவது டிராயிங் குடுத்துருக்கீங்க. தனியா ஏதாவது ஸ்கூல்ல வந்து டிசைன் பண்ணி காமிச்சிருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க அத குடுக்கலாம். இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்காங்க. என்ஷூர் தட் ஆல் லிங்க்ஸ் ஹேவ் த அப்ரோப்ரியேட் பெர்மிஷன் ஃபார் பப்ளிக் வியூல இருக்கணும்ன்றது குடுத்துருக்காங்க. இப்ப நாங்கலாம் மோஸ்ட்லி வந்து பசங்கள வந்து அவங்களோட கிட்டப் லிங்க வந்து அ ரெஸ்யூம்ல குடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா பப்ளிக் தான் குடுக்க சொல்லுவேன். ஏன்னா, கம்பெனில வந்து அவங்க வியூ பண்ணி பார்க்கும்போது, கண்டிப்பா பப்ளிக்ல இருந்தா மட்டும் தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க குடுக்குற எல்லா லிங்க்குமே வந்து அத பப்ளிக்ல குடுக்குற மாரி ஆக்டிவேட் குடுத் அ லிங்க்க வந்து கிளிக் பண்ணிட்டு, டிக் பண்ணிட்டு குடுங்க. ஓகே. இதுல கேட்டிருக்காங்க பாருங்க. லிங்க்ஸ் டூ போர்ட்ஃபோலியோ இல்லன்னா ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் குடுங்க. உங்களோட ஃபைல சூஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ணவும் செய்யணும். ஓகேவா? ஸோ அந்த அப்ராப்ரியேட் இப்போ போர்ட்ஃபோலியோனா நீங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த விஎஸ் கோட்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஜிப் ஃபைலா நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? யூ கேன் அப்லோட் அப் டூ 5 ஃபைல்ஸ் கிட்ட ஒர்க் குடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜோஹோ ஸ்கூல பத்தி எப்படி தெரியும் அப்படின்றதையும் நீங்க வந்து நீங்க யூடியூப் இந்த மாரி சோசியல் மீடியா பார்த்து போறீங்க அப்படின்னா, இத குடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இத பத்தின ஏதாவது எனக்கும் ஐடியாஸ் இருந்துச்சு. நான் ஸ்டூடண்ட்ஸ்ட்ட கேட்டுட்டு கண்டிப்பா வீடியோ போட்டுட்டே இருக்கேன். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நெறைய வீடியோஸ் இனிமே கரெக்ட்டா வீடியோஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு கோர்ஸ் பத்தின டீட்டெயில் வேணும் அப்டின்னா, என்னோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய். டேக் கேர். வில் சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.